ஹலோ வியூவர்ஸ், எஸ்ஆர்எம் காலேஜ் 2025க்கான அட்மிஷன்ஸ்க்கு வந்து எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த அட்மிஷன்ஸ் வந்து நீங்கள் பண்ணணும் அப்படின்னிங்கன்னா பேசிக்காக நீங்கள் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து கிளியர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ நீங்கள் என்ன மாதிரியான கோர்ஸ் வந்து படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ ஸ்பெசிஃபிக்காக அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அப்ளை பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் அந்த அப்ளை பண்ணுற விஷயம் எல்லாமே நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணணும். இதுவும் உங்களுக்கு எஸ்ஆர்எம் வெப்சைட்டில் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அதேமாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ஓப்பன் ஆனதை பற்றின ஒரு வீடியோவும் நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். ஸோ அதையும் நீங்கள் வந்துட்டு ஒரு டைம் கன்சல்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபர்தராக உங்களுக்கு அட்மிஷன் ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் பற்றிலாம் நான் அதில் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களோட எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான அட்மிஷன்ஸை வந்து சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி வீடியோவில் அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும், அதே மாதிரி இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் எத்தனை ஃபேஸஸ் இருக்குது, என்னென்ன மாதிரி எக்ஸாம்ஸ் நடக்கும், ஆஸ் வெல் அஸ் என்னென்ன கோர்சஸ் உங்களால் எடுக்க முடியும் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ நிறையா பேர் எஸ்ஆர்எம் காலேஜ் வந்துட்டு படிக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய ஐடியாவில் வந்து இருப்பீங்க. ஸோ அந்த அதர் ஹேண்ட் உங்களுக்கு எஸ்ஆர்எம் காலேஜஸ்லேயும் உங்களுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட்ஸாக இருக்கட்டும், ஸோ அதே சமயத்தில் இந்த எஜுகேஷனோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இது எல்லாமே ரொம்பவும் பக்காவாக கொடுத்துட்ருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் உங்களுக்கு நிறைய கேம்பஸும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது எஸ்ஆர்எம்மில். ஸோ நீங்கள் மறக்காமல் எஸ்ஆர்எம் காலேஜஸை இந்த 12th முடித்த உடனே நீங்கள் சூஸ் பண்ண ரெடியாக இருக்கீங்க அப்படின்றது கண்டிப்பாக நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுக்கு காண்டாக்ட் பண்ணி ஃபர்தர் அட்மிஷன் ப்ராசஸ் என்ன அப்படின்றத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஸோ நம்ம வந்துட்டு மெயினாக எஸ்ஆர்எம், விஐடி, எஸ்எஸ்என், இன்னும் பெரிய பெரிய டாப் காலேஜஸாக இருக்கட்டும், ஆர்எல்ஸ் நார்மல் காலேஜஸ், நீங்கள் என்னென்ன மாதிரியான காலேஜஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க ஆல் ஓவர் தமிழ்நாடு, மெயின்லி சென்னை, கோயம்புத்தூர், திருச்சி, ஸோ இது இல்லாமல் பெங்களூர், எல்லாத்துலேயுமே நம்ம 2025க்கான அட்மிஷன்ஸ் ப்ராசஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்கள் ஒரு 12th கேண்டிடேட்டாக இருக்கீங்க, இல்லை ஒரு பேரண்ட்டாக இருக்கீங்க, உங்கள் பையன் 12th பொண்ணு 12th படிக்கிறாங்க, அட்மிஷன் வேணும்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். உடனே வந்து காண்டாக்ட் பண்ணி உங்களோட அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணிக்கிங்க இப்போவே. ஸோ இப்போவே அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் அட்மிஷன்ஸை கன்ஃபார்ம் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு அட்மிஷன் ஃபைனல் லெவலில் நீங்கள் போய் கஷ்டப்படணுன்ற அவசியம் வந்து இருக்காது. ஏன்னா இதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுதி ஃபர்தர் அதுக்கப்புறம் ரிசல்ட் வந்து அந்த ரிசல்ட்டு முடித்ததுக்கப்புறம் அவசரமாக நீங்கள் போய் காலேஜ் தேடி ரொம்பவும் கஷ்டப்படுவீங்க. அந்த டைமில் நீங்கள் நினச்ச காலேஜாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் நினச்ச ஒரு கோர்ஸாக இருக்கட்டும் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ பயங்கர காம்படிஷன் ஆகிடும். பட் இந்த டைம் ஒரு கோல்டன் டைம் மாதிரி இந்த டைமில் நீங்கள் அட்மிஷன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா ஆஸ் வெல் அஸ் நீங்கள் பே பண்ணுற அமௌண்ட்டாக இருக்கட்டும் அதுவும் உங்களுக்கு ரிடக்ஷனாக இருக்கும். ஆஸ் வெல் அஸ் அவங்களுக்கு அட்மிஷனும் கன்ஃபார்மாக ஆகிடும். நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற காலேஜ் அண்ட் கோர்ஸ் இப்போவே கிடைக்கும். ஸோ ரைசிங் ஸ்டார் கரியர் கைடன்ஸ் நம்ம யூடியூப் சேனல் ஃபர்தர் உங்களுக்கு அட்மிஷன் எஜுகேஷன் ரிலேட்டடான வீடியோஸ் நிறைய நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதையும் ஒரு கிளான்ஸ் பாருங்கள். மறக்காமல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி உங்களோட டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கங்க. இப்போது இந்த எஸ்ஆர்எம் அட்மிஷன் 2025க்கானதை ப்ராசஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்துடலாம். இப்போது இந்த எக்ஸாமை வந்து 3 ஃபேஸாக வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமை இவங்க எப்படி ஆக்சுவல் நேம் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ எஸ்ஆர்எம் ஜாயிண்ட் என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் ஃபார் இன்ஜினியரிங், ஸோ எஸ்ஆர்எம் JEE இதுதான் வந்துட்டு இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கான நேம். ஸோ இந்த எஸ்ஆர்எம் JEE 2025க்கான என்ட்ரன்ஸ் எதுக்கு எழுதுகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக பிடெக் அண்ட் இன்டகிரேட்டட் எம்டெக் ப்ரோக்ராம்ஸ். ஸோ இந்த மாதிரியான கோர்சஸ் எடுக்கிறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஆகணும். ஸோ இந்த எக்ஸாமை உங்களுக்கு 3 ஃபேஸாக வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 3 ஃபேஸ்னால் என்ன சார் அப்படி கேட்டிங்கன்னா உங்களுக்கு 3 டைம் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 3 டைம்லேயும் உங்களால் எவ்வளோ அதிகமான மார்க் வந்து எந்த ஃபேஸில் எடுக்க முடியுது அப்படின்றது தான் இங்கே ஒரு சேலஞ்சிங்கான விஷயம். ஸோ இந்த ஃபேஸ் 1 உங்களுக்கு ஏப்ரல் 22 to 27 இந்த டேட்குள்ளே நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபேஸ் 2 வந்துட்டு உங்களுக்கு ஜூன் 12 to 17, அதுமாதிரி ஃபேஸ் 3 ஜூலை 4 to 5 இந்த டேட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ஃபைனலாக வந்து கன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க எந்த டேட்டில் வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறாங்கன்னு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுங்க. 3 ஃபேஸும் கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் எஸ்ஆர்எம் வந்து அட்மிஷன் பார்த்துட்டு இருக்கீங்கன்றது இஃப் சப்போஸ் நீங்கள் மேனேஜ்மெண்ட் கோட்டா வந்து போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா ஜஸ்ட் நீங்கள் ஈவன் தோ நீங்கள் 3 ஃபேஸ் அட்டன் பண்ணலாம். பட் நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஃபேஸ் அட்டன் பண்ணாவே போதும். நம்ம ஃபர்தர் அதர் ப்ராசஸ் வச்சு உங்களுக்கு அட்மிஷன்ஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ண முடியும். பட் அது இல்லாமல் நீங்கள் நான் ஒரு மெரிட்டில் போகணுன்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் நல்ல டாப் மார்க் வந்து எடுத்தே ஆகணும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ அதிகமான மார்க்ஸ் எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்மிஷன்ஸை வந்து சீக்கிரம் கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ உங்களோட மார்க்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ அதே மாதிரி
இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து உங்களுக்கு நவம்பர் 12 வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அது ரிலேட்டடாக நான் உங்களுக்கு முன்னாடியே ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில். ஸோ அதையும் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கிங்க. ஸோ அதேமாதிரி லாஸ்ட் டேட் வந்துட்டு உங்களுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஒவ்வொரு ஃபேஸ்க்கும் ஒவ்வொரு டேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் நம்ம எஸ்ஆர்எம் வெப்சைட்லேயே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். அதுவுமே நீங்கள் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ் கேட்பாங்க, லைக் சிலபஸ் எப்படி இருக்கும் அப்படி கேட்டிங்கன்னா, இது வந்துட்டு இப்போ நீங்கள் என்னென்ன மாதிரியான கோர்ஸ் எடுக்கிறீங்க. ஸோ ப்ரீவியஸ்லி பிடெக் அண்ட் எம்டெக் இன்டெகிரேட்டட்னு பார்த்தோம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு பேஸாக இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் இந்த ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ். இது இல்லாமல் இப்போ நீங்கள் பிடெக் சிஎஸ்சி எடுக்கிறீங்க, இல்லை பிடெக்கில் வேறு ஒரு சிவில் அந்த மாதிரி எடுக்க போகிறீங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி சம் அடிஷ்னல் சப்ஜெக்ட்டும் உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் என்ன மாதிரியான ஸ்பெஷலைசேஷன் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை பொறுத்தும் ஆட் ஆகணும் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. முக்கியமான விஷயம், இந்த எக்ஸாம் வந்து நீங்கள் வீட்டில் இருந்து மொபைலோ இல்லை லேப்டாப்போ சிஸ்டமில் அட்டன் பண்ணுற எக்ஸாம் கிடையாது. ஸ்பெசிஃபிக்காக உங்களுக்கு எக்ஸாமினேஷன் சென்டர்ஸ் வந்து போடுவாங்க. ஸோ அந்த சென்டர்ஸில் தான் நீங்கள் போய்ட்டு இந்த எக்ஸாம்ஸ் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்கள் ப்ரிப்ரேஷனை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ 12th அதுவும் உங்களுக்கு முக்கியம். அந்த சைட் பை சைட் கொஞ்சம் இதுக்கான சிலபஸும் என்ன அப்படின்றத பார்த்து ரெண்டுத்தையும் நீங்கள் ஓகே இதுக்கு வந்து இது படிக்கணும், இதுக்கு இது படிக்கணும், எது காமனாக இருக்கிற திங்ஸை நீங்கள் வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ அதே மாதிரி என்னென்ன கோர்சஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது, பிடெக் எம்டெக் இன்டெகிரேட்டட் மட்டும் சொன்னேன். ஸோ அதுலேயும் இன்னும் என்னென்ன ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குன்னு பார்த்தோம்னா, ஸோ சேம் உங்களுக்கு இதில் யூஜி பிஜிக்கும் உங்களுக்கு தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஆஸ் வெல் அஸ் டாக்டோரல் ப்ரோக்ராம்ஸ் அதுக்குமே உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து டாக்டரேட் அதுக்கு வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது இல்லாமல் இப்போது ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்னென்ன மாதிரியான ஃபீல்டு இருக்குது அப்படின்றத இங்கே பார்க்க போகிறோம். நான் இன்னும் உங்களுக்கு கோர்ஸ் பற்றின எலாபரேஷன் கொடுக்கல. ஸ்பெஷலாக உங்களுக்கு இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி ஆஸ் வெல் அஸ் எம்டெக் இன்டெகிரேட்டட் பார்த்தோம். மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, பிபிஏ, எம்பிஏ, சேம் மெடிசன் அண்ட் ஹெல்த் சயின்சஸ். ஸோ எஸ்ஆர்எம் சொன்னாவே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இங்கே எம்பிபிஎஸும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஆஸ் வெல் அஸ் பிடிஎஸ், பிஎஸ்சி, சயின்ஸ் அண்ட் ஹியூமனிட்டிஸ், பிகாம், பிஎட், எம்எஸ்சி, லாவில் பார்த்தீங்கன்னா நிறைய லா டிகிரி இருக்குன்னு போட்டிருக்காங்க. அக்ரிகல்ச்சர் சயின்சஸில் சேம் உங்களுக்கு நிறைய அக்ரிகல்ச்சர் ப்ரோக்ராம்ஸும் வந்து அவைலபிளாக இருக்குது சொல்லியிருக்காங்க. ஆஸ் வெல் அஸ் ஸ்காலர்ஷிப் இங்கே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ 2 டைப் ஆஃப் ஸ்காலர்ஷிப் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் ஒன்று வந்து ஃபவுண்டர்ஸ் ஸ்காலர்ஷிப். ஸோ இதில் வந்து 100% டியூஷன் ஃபீயும் அதேமாதிரி 100% ஹாஸ்டல் ஃபீயும் வந்து கொடுக்குறாங்க. யார் அப்படின்னா, ஸோ எஸ்ஆர்எம் JEEE நம்ம மேலே எக்ஸாம் பார்த்தோம் பார்த்தீங்களா, இந்த எக்ஸாமில் யார் டாப் மார்க் எடுக்கிறாங்க, ஸோ இருக்கிறதுல யார் ரொம்ப அதிகமான மார்க் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஸ்கோர் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு முற்றிலும் ஃப்ரீயாகவே வந்து எஸ்ஆர்எம் அட்மிஷன் வந்து பண்ணித்தராங்க. ஸோ 4 years ஆர் இன்டெகிரேட்டட் நீங்கள் எடுத்திங்கன்னா 5 years கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக உங்களால் படிக்க முடியும். இந்த ஆப்ஷன்ஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ ஆஸ் வெல் அஸ் மெரிட் ஸ்காலர்ஷிப்பும் உங்களுக்கு வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. மெரிட் ஸ்காலர்ஷிப்பில் நீங்கள் 12th ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து எடுத்திருக்கீங்க, ஆர்எல்ஸ் நீங்கள் அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் ஒரு குட் மார்க் எடுத்திருக்கீங்க, டாப்பராக நீங்கள் இல்லைனாலும் உங்களோட மார்க் ஒரு ரீசனபிளாக இருக்குன்றது உங்களுக்கு சில கன்செஷனும் இருக்குது. ஸோ டியூஷன் ஃபீ வந்து 100% வந்து உங்களுக்கு 100 to 25% உங்களோட மார்க்ஸ் ஆர் ரேங்க்ஸ் இதை பொறுத்து வந்துட்டு இந்த கன்செஷன் உங்களுக்கு பண்ணி கொடுப்பாங்க. ஸோ ஸ்காலர்ஷிப்பையும் உங்களால் எடுத்துக்க முடியும். ஈவன் தோ நீங்கள் மார்க்ஸும் சரியாக எடுக்க முடியல, ஸ்காலர்ஷிப்ஸ் வரல, பட் சம் அமௌண்ட் என்னால் பே பண்ண முடியும், எனக்கு அட்மிஷன்ஸ் வேணும், மேனேஜ்மெண்ட் கோட்டாலாம் நான் போகணும்னு நினைக்கிறீங்கனாலும் அதுக்கான ஆப்ஷனும் இருக்குது. அதை நீங்கள் ஃபர்தராக தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்ஸ் ஆஸ் வெல் அஸ் டெலிகிராம் சேனல் எல்லாமே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க. ஃபர்தர் அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கோம். இது இல்லாமல் நீங்கள் ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது காலேஜ் வந்து அட்மிஷன் ஆகணும்னு விருப்பப்படுறீங்க, அது சம்மந்தமாக என்ன ப்ராசஸ்ஸு இல்லை எப்படி போகணும் என்னென்னு தெரியல அப்படின்னாலும் நீங்கள் டவுட்க்கு கண்டிப்பாக நமக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஸோ இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இதில் நீங்கள் எஸ்ஆர்எம் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பற்றின ஒரு பேசிக் டீட்டெயில் வந்து தெரிஞ்சிருப்பீங்க. இன்னும் ஃபர்தர் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.